இதுதான் நமக்கு கொஸ்டின் இந்த இருக்கு இல்லையா, 2mn 2m ஸ்கொயர் -3mn அப்படின்னு இருக்குது. இதில் இந்த ஸ்கொயர் வந்து இந்த 2mக்கு காமனாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த 2m 2 டைம்ஸ் எழுதணும்னு அர்த்தம். பாருங்கள், கீழே 2 டைம்ஸ் எழுதியிருப்பேன் பார்த்தீங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த சிம்பிளை மல்டிப்ளேஷன் பண்ணணும். மைனஸ், இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னவா மாறிடும் அப்படின்னா, இங்கே ப்ளஸ்ஸாக மாறிடும். ஓகேவா, ரைட். அடுத்து இந்த வேரியபிள்ஸ் இருக்கு இல்லையா, எம்மு, இங்கே ஒரு எம்மு, அடுத்து இங்கே ஒரு எம்மு, இங்கே ஒரு எம்மு, மொத்தம் எத்தனை எம் இருக்குது? 4m இருக்குது. ஸோ m பவர் 4. அடுத்து என்ன பாருங்கள், இங்கே ஒரு எண்ணு, இங்கே ஒரு எண்ணு, ஸோ n பவர் 2. ஓகேவா. இப்போ நம்ம கான்ஸ்டண்ட்டாக மல்டிப்ளேஷன் பண்ணோம். 2 2 2s are 4, 4 2s are 8, 8 3s are 24. ஸோ நமக்கு என்ன வரும் ஆன்சர் அப்படின்னா +24 m பவர் 4 n பவர் 2 அப்படின்னு வரும். இது 8th மேக்ஸில் இருக்கிறது. இது டிஎன்பிசி காம்படிஷன் எக்ஸாம்ஸுக்கு எல்லாத்துக்குமே வரும். ஸோ கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள்.